عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றா பெருந்தருணை அல்லாஹ்வின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புளியங்குடி ஜென்னா நகர் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அழைப்பு பணியின் அவசியம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அழைப்பு பணி என்று இங்கே குறிப்பிடப்படுவது இன்றைக்கு பல்வேறு நோக்கங்களுக்காக மக்களை அழைக்கக்கூடிய பணிகளிலே நாம் ஈடுபடுகின்றோம். நம்முடைய வீட்டில் திருமண நிகழ்ச்சி வந்துவிடும் என்று சொன்னால் 2 மாதங்களுக்கு முன்பாகவே யார் யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்று ஒரு லிஸ்டை நாம் தயார் செய்து ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அழைக்க துவங்கி விடுவோம். எங்களுடைய வீட்டு திருமணத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று திருமணத்திற்காக நாம் மிக கால் கெடுக்க ஊராக அழைத்து அழைப்பு பணி செய்கிறோம். அதுபோன்று இன்னும் பல்வேறு நோக்கங்களுக்காக சில ஊர்களிலே ஒரு பெண் குழந்தை பருவ வயதை அடைந்து விட்டால் அதற்கென்று சடங்கு சம்பிரதாயங்களை, மார்க்கம் சொல்லாத சடங்கு சம்பிரதாயங்களை உருவாக்கி வைத்து அதற்காக பெரும் அழைப்பு பணியை செய்வார்கள். என்னுடைய மகள் வயதிற்கு வந்து விட்டால் நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று எல்லோரையும் அழைப்பார்கள். அந்த அழைப்பு பணியை பற்றி நாம் இங்கே பேச வரவில்லை. அதுபோன்று வீட்டில் சிறுவர்களுக்கு ஹத்னா செய்யும் பொழுது அதற்காக பெரும் கொண்ட கூட்டத்தை அழைப்பார்கள். மிகப்பெரிய அழைப்பு பணி அங்கே நடக்கும். அந்த அழைப்பு பணியை பற்றி இங்கே நாம் பேசுவதற்காக வரவில்லை. அது நாம் சொல்லாவிட்டாலும், சொன்னாலும், செய்யக்கூடாது என்று சொல்லாவிட்டாலும் ஊரில் அது மிக பயங்கரமாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதுபோன்று எங்காவது தர்கா கந்தூரி விழாவிற்கு அல்லது ஏதாவது ஒரு பொருட்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டால் பெண்கள் எல்லாம் தங்கள் தோழிகளை அழைப்பார்கள். இந்த மாதிரி தென்காசியில பொருட்காட்சி போட்டிருக்கிறார்கள், திருநெல்வேலியில பொருட்காட்சி போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி தான் வந்திருக்குதான், நாம போய் என்ன செய்வோம் பார்த்துட்டு வருவோம் சொல்லி பலரையும் அழைப்பு விடுத்துக் கொண்டு ஜோடியாக சென்று வருவார்கள், கூட்டமாக சென்று வருவார்கள். இதற்காக நாம் அழைப்பு விடுக்கின்றோம். உலகத்தில் எதற்கெல்லாம் எல்லாம் அழைப்பு விடக்கூடிய செய்திகளை நாம் கேள்விப்படுகின்றோம்.
மனிதர்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக பிற மக்களை அழைக்கிறார்கள். இளைஞர்கள் கூத்தளிப்பதற்காக, கும்மாளம் அடிப்பதற்காக, அதுபோன்று மது விருந்திலே அனைவரும் கூட்டாக சேர்ந்து மது அருந்துவதற்காக அழைப்பு விடுப்பார்கள். இளம் பெண்கள் அவர்கள் சில காரியங்களுக்காக அழைப்பு விடுப்பார்கள். குழந்தைகள் தங்களை போன்ற மற்ற சிறுவர்களை சில நோக்கங்களுக்காக அழைப்பு விடுப்பார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களை அழைத்துக் கொண்டேதான் இருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு காரணத்தை முன்வைத்து நாம் மற்றவர்களை அழைத்துக் கொண்டேதான் இருக்கிறோம். அப்படி என்றால் இங்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு பணியின் அவசியம் என்பதுடைய நோக்கம் என்ன? எந்த அழைப்பு பணியை பற்றி நாம் பேச போகிறோம்? நாம் பேசவிருக்கக்கூடிய அழைப்பு பணி எதுவென்று சொன்னால், எதில் உலகத்தில் உள்ள அதிகமான மனிதர்கள் கவனம் பெற்றிருக்கிறார்களோ, எந்த விஷயம் மிக 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 அவசியமானதோ, ஆனால் எதில் மனிதர்கள் கவனம் பெற்றிருக்கிறார்களோ அந்த அழைப்பு பணியை பற்றித்தான் நாம் இங்கே பேசவிருக்கின்றோம். அப்படி என்ன அவசியம்? உலகத்திலே எல்லாவற்றையும் விட மிக மிக அவசியமானது எது? அப்படி அவசியமானதாக இருக்கும் என்று சொன்னால் அதில் ஏன் அனைவரும் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி நம்முடைய சிந்தனையிலே எழலாம். ஆனால் அதுதான் உண்மை. இது நான் சொல்லக்கூடிய உண்மை அல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், யஅலமூன லாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா. இந்த மனிதர்கள் இந்த உலகத்தினுடைய வெளிப்படையான கவர்ச்சியை தான் அறிகிறார்கள். நாம் பல்வேறு காரியங்களுக்காக அழைக்கிறோமே, இந்த உலகத்துடைய வெளிப்படையான கவர்ச்சிக்காக, இந்த உலக லாபத்திற்காக, ஆசாபாசத்திற்காக, ஆடல் கூத்து கும்மாளங்களுக்காக நாம் எல்லாம் அழைக்கிறோம். அப்ப யஅலமூன லாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய வெளிப்படையான வாழ்க்கையை அவர்கள் பார்க்கிறார்கள். வஹும் அனில் ஆகிரத்தியும் காஃபிலூன், ஆனால் மறுமை விஷயத்தில் அவர்கள் மிக அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மறுமை என்பது சாதாரண ஒன்றல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கெல்லாம் எச்சரிக்கை செய்கிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கினால் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதையெல்லாம் புறக்கணித்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுத்து அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். என்ன எச்சரிக்கை? அதான் மறுமையை குறித்து எச்சரிக்கை. அந்த மறுமையிலே நாம் நஷ்டமடைந்து விடக்கூடாது, நம்மையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஓ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ்வை நம்பிய மக்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கக்கூடிய பணியை நாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். அப்ப அது முக்கியம் தானே? நரக நெருப்பு எவ்வளவு கொடூரமானது! நரக நெருப்பை விட்டு நாம் ஏன் நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும்? அல்லாஹ் கூறுகின்றான், அந்த நரகத்துடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நரகத்திலே எது எரியும்? மனிதர்கள் அங்கே எரிபொருளாக பயன்படுத்தப்படுவார்கள். மனிதர்கள் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இந்த தோற்றத்தில் கிடையாது. இந்த தோற்றத்தில் நம்மளுக்கு அல்லாஹ் போட்டான்னு வச்சுக்கிடுங்க, ஒரு வினாடி கூட தான் தாங்க மாட்டோம் நரகத்துடைய நெருப்புக்கு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நரகத்துல லிர்சுல் காஃபிர், ஒரு காஃபிருடைய கடவாய்ப்பல் மிஸ்ரு உகது மலை சைஸுக்கு இருக்குமா. கடவாய்ப்பல் இருக்கு பாருங்க, கடவாய்ப்பல் உகது மலை சைஸுக்கு இருக்கும் ஒரு பல்லு. அப்ப 32 உகது மலைகள் அவனுடைய ஒரு முகத்தில் இருக்கும் சொன்னா அவனுடைய தலை எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கும், அவனுடைய உடல் எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கும். ஒரு மனிதனே ஒரு இந்தியா அளவுக்கு இருப்பான், அவ்வளவு பெரிய சைஸ்ல என்ன செய்வான் ஒரு மனிதன் இருப்பான். அவ்வளவு பெரிய உருவத்தில் தான் நரகவாசிகள் நரகத்தில் போடப்படுவார்கள். அவ்வளவு பெரிய மனிதர்கள் தான் நரகத்துடைய கரிக்கட்டைகளாக ஆவார்கள்.
அப்ப அல்லாஹ் கூறுகின்றார் நரகத்துடைய எரிபொருள்கள் மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். கற்கள் அங்கே எரியும். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத். அந்த நரகத்திலே கடினத்தன்மை வாய்ந்த கல் நெஞ்சம் கொண்ட மலக்குமார்கள் இருக்கிறார்கள். நாம் எவ்வளவு நரகத்தில் விழுந்து விட்ட ஒருவன் எவ்வளவு கதறினாலும் எவ்வளவு கெஞ்சினாலும் எவ்வளவு மன்றாடினாலும் அவர்களுக்கு இரக்கம் என்பதை ஏற்படாது. என்று சொன்னால் அல்லாஹ் அப்படித்தான் அவர்களை படைத்திருக்கின்றார். அந்த மலக்குமார்களை கடினத்தன்மை மிக்கவர்களாக கல் நெஞ்சம் கொண்டவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதில் மாறு செய்யவே மாட்டார்கள். அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையை குறித்து நரகத்தை குறித்து நம்மை எச்சரிக்கை செய்கிறான். அந்த நரகத்தை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப மறுமையில் நரகத்தை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பது எது? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்வதுதான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும். அப்ப நாம சொல்லக்கூடிய அழைப்பு பணி என்பது அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் அழைக்கக்கூடிய அழைப்பு பணி. நாம தான் நினைக்கலாம், ஒரு திருமணத்திற்கு அழைத்தால் எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு மொய் வச்சுட்டு போவாங்க, நிறைய பெரிய பாய்தா இருக்கு, நிறைய கிஃப்ட் பண்ணுவாங்க. ஒரு சடங்கு வீட்டுக்கு அழைச்சா நிறைய கிஃப்ட் கிடைக்கும். ஒரு சத்னா வீட்டுக்கு அழைச்சா அதுல நிறைய பணம் கிடைக்கும். ஒரு பொருட்காட்சிக்கு போனா அதுல நிறைய சுகபோகங்கள் இருக்கிறது. மார்க் அடிப்படையில் எல்லாமே பாவம். ஆனா உலகத்தில் சில சுகபோகங்கள் இருக்குதா இல்லையா? அப்படி என்றால் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தால் எங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது? அல்லாஹ்வின் பக்கம் நம்ம மக்களை அழைக்கிறதுனால, இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பதனால் எங்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நல்லவற்றை செய்து நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்கிறானே, அவனை விட அழகிய வார்த்தைக்கு சொந்தக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். நாம திருமணத்துக்கு அழைக்கக்கூடிய வார்த்தையை விட, வேறு எந்த காரியத்திற்கு அழைக்கக்கூடிய வார்த்தையை விட அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோம். ஒரு ஆள் தொழுகாம இருக்கிறாங்க, 5வது தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அவர்களை அழைக்கிறோமே, இது உலகத்தில் உள்ள எல்லா அழைப்பையும் இது சிறந்தது. ஒருவர் ஒரு பாவம் செய்கிறார், இந்த பாவத்தை செய்யாதீங்க நம்ம அழைக்கிறோமே, இது உலகத்தில் எந்த காரியத்துக்கு நீங்க அழைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் விட ஒருவர் செய்யக்கூடிய பாவத்தை விடுமாறு அழைப்பது சிறந்தது. சிறந்தது என்றால் அல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய கூலியை தருவான். இதைவிட சிறந்த வார்த்தையை யாரும் சொல்லிவிட முடியாது. ஒருவன் இணை வைக்கக்கூடிய ஒரு பாவத்தை செய்கிறான், இந்த பாவம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, இதை செய்யாதீர்கள் என்று நாம் அழைக்கிறோமே, இது மிகப்பெரிய உலகத்தில் உள்ள எல்லா அழைப்பையும் விடவும், நீங்க வேறு எந்த காரியத்திற்காக நீங்கள் அழைத்தாலும் அப்படிப்பட்ட எல்லா அழைப்பை விடவும் எல்லா வார்த்தைகளை விடவும் இதுதான் மிக சிறந்த வார்த்தை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அல்லாஹ்வின் பக்கம் எதுக்காக அழைத்தாலும் சரி, மிகப்பெரிய விஷயத்துக்காக அழைத்தாலும் சரி, சின்னஞ்சிறிய ஒரு விஷயத்துக்காக நீங்க அழைத்தாலும் சரி, பள்ளியாசல பயான் நடக்குது, உங்க தோழியை நீங்க கூப்பிடுறீங்க, உங்களுடைய தெரிந்த மக்களை அழைக்கிறீர்கள், பள்ளியில் மார்க்க சம்பந்தமான பயான் இருக்கிறது, வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் அழைத்தால், இந்த உலகத்திற்காக நீங்கள் எதற்கெல்லாம் அழைக்கிறீர்களோ அதை விட சிறந்த அழைப்பு இதுதான் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நல்லவர்களை செய்து நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்கிறானே, அவனை விட மிக சிறந்த அழைப்புக்குரியவன் யார் என்றால், மிக சிறந்த வார்த்தைக்குரியவன், மிக சிறந்த அழகிய சொல்லுக்குரியவன் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார். அப்போ உலகத்தில் எவ்வளவோ பேச்சாளர் இருக்கிறாங்க, அரசியல் கட்சி மேடைகளில் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சில பெண்கள் எல்லாம் டிவிகளில் தோன்றி மார்க்கத்துக்கு மாற்றமான பேச்சுக்களை பேசக்கூடிய பெண்களை எல்லாம் பார்க்கிறோம். பார்க்கிறோமா இல்லைங்களா? வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடி கும்மாளம் அடித்து சினிமா பாட்டுகளை பாடி அதை இசையோடு கலந்து எல்லோரும் என்னை பார்த்து ரசிகர்கள் என்று வெளியிடக்கூடிய இஸ்லாமிய பெண்களை எல்லாம் கேள்விப்படுகின்றோம். அவர்கள் செய்யக்கூடிய கேடுகட்ட செயல்களை விட
அல்லாஹ்வின் பக்கம் நாம் அழைக்கிறோமே, இந்த வார்த்தை தான் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய வார்த்தை. அல்லாஹ்விடத்தில் இதற்கு மேல ஒரு சிறந்த ஒரு அழைப்பு இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். இரண்டாவது என்ன, நமக்கு கடமை பிற மக்களை அல்லாஹ்வை நோக்கி அழைப்பது ஒவ்வொரு ஆணுக்கும் கடமை, ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடமை. நான் ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய எண்ணற்ற விஷயங்கள் அழைப்பு பணி என்பது எவ்வளவு முக்கியமானது. இதை நாம இந்த அழைப்பு பணியை செய்யாமல் இருந்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த அழைப்பு பணியை அல்லாஹ் கட்டாய கடமையாக்கி இருக்கின்றார். அது எப்படி? ஆண்கள் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அழைப்பு விடுக்கலாம். பெண்கள் நாங்கள் எப்படி செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி ஏற்படலாம். முதல்ல அல்லாஹ் எப்படி கட்டாய கடமையாக்கி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அல்லாஹ் சொல்கிறான், வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஒரு ஆண் மற்ற ஆண்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண் பிற பெண்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண் மார்க்க அடிப்படையில் மார்க்கத்திற்கு மாற்றம் இல்லாத வகையில் எந்த ஆண்களை எல்லாம் பாதுகாக்க முடியுமோ அந்த ஆண்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண்ணு தங்களுடைய கணவரை பாதுகாக்க வேண்டும். கணவன் ஒரு பெண்ணு பேசுறதுக்கு என்ன தடை இருக்குது? ஒரு அந்நிய ஆண்களோடு பெண்கள் கலந்திருப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. கணவரோடு ஒரு பெண் பேசுவதற்கு தடை இருக்கிறதா? அண்ணன் தம்பிகளோடு பேசுவதற்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறதா? பெற்ற மகன்களோடு பேசுவதற்கு ஒரு பெண்ணிற்கு தடை இருக்கிறதா? தாய்மாமன் மகளோடு பேசுவதற்கு ஒரு பெண்ணுக்கு தடை இருக்கிறதா? பெண்ணுக்கு யாரெல்லாம் அவர்கள் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உறவுகளாக இருக்கிறார்களோ அத்தகைய ஆண்களோடு பேசுவதற்கு எந்த பெண்ணுக்கும் தடை கிடையாது. அப்ப மார்க்கம் என்ன சொல்கிறது? ஒவ்வொரு முஸ்லிமான அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆணும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்கள். பாதுகாவலர்கள் என்ன? நாம் எதை ஒன்று பாதுகாக்க போகிறோம்? அல்லாஹ் கூறுகிறான், பாதுகாவலர் என்று அல்லாஹ் சொல்வது இந்த அழைப்பு பணியை தான். يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله. அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் பாதுகாவலர் என்றால் யார் தெரியுமா? முதலாவது அல்லாஹ் சொல்கின்றான், يأمرون بالمعروف, அவர்கள் நன்மையை ஏவுவார்கள். وينهون عن المنكر, தீமையை தடுப்பார்கள். நாம் அல்லாஹ் எவையெல்லாம் நன்மை என்று சொல்லி இருக்கிறானோ அந்த நன்மை நாம் எடுத்து சொல்றோம் பாருங்க. எடுத்து சொன்னால் நீங்கள் மற்றவர்களை பாதுகாக்கிறீர்கள், நரகத்தை விட்டு பாதுகாக்கிறீர்கள். இந்த உலகத்துல நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதை விட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் யாரும் செய்துவிட முடியாது. நீங்க ஒரு ஆள் ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டால் நோய் ஏற்பட்டு விடும் என்று அதை மட்டும் தடுக்கிறீர்கள். நம்ம தடுத்ததுனால அவர் கியாமத்தினால் வரைக்கும் உயிரோடு இருக்க போகிறாரா? ஒரு காசு பணத்தை எங்கேயாவது போட்டா ஏமாந்துருவோம்னு சொல்லி அதை விட்டு தடுக்கிறீர்கள். தடுக்க தப்பு கிடையாது. நாம தடுத்ததுனால அந்த காசு கூட அவரை கடைசி வரை காப்பாற்ற போகிறதா? அப்படி கிடையாது. நாம் என்னதான் உலகத்துல அமித்ஷா போன்ற நம் நரேந்திர மோடி அமித்ஷாவெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்க. 1 லிட்டர் தண்ணி 800 ரூபாயா? அவங்க டெய்லி குடிக்கக்கூடிய தண்ணி இருக்கு பாருங்க, 1 லிட்டர் தண்ணீர் 800 ரூபாயா? இந்த 800 ரூபாய் தண்ணியை குடிச்சாலும் அவங்க எத்தனை வருஷத்துல உலகத்துல வாழ்ந்துட போறாங்க? அவங்க நோய் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் மௌத்தா போறதும் போறோம். இந்த உலகத்துல யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. எத்தனை மாடி வீடு கட்டினாலும் அந்த வீடு அவர்களை பாதுகாத்து விடுமா? ஐநமா தற்கூட எதிர்க்கும் போது நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். அதாவது குண்டுஃபி புரூஜிம் முஷையதா, நீங்கள் இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் நாம செத்துதான் ஆகணும். எவ்வளவு உயர்ந்த சாப்பாட்டை சாப்பிட்டாலும், எவ்வளவு உயர்ந்த ஆடைகளை அணிந்தாலும், எவ்வளவு பெரிய பாதுகாப்பிலே இருந்தாலும் அந்த பாதுகாப்பு எல்லாம் இந்த உலகத்தில் அற்பமானதுதான். எதுவும் நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைக்காது. பணம் வாழ வச்சிருமா? எது நம்ம குடும்பம் வாழ வைத்து விடுமா? ஆரோக்கியம் வாழ வைத்து விடுமா? என்ன ஒருத்தன் கொஞ்சம் முந்தி போறான்னு சொன்னா ஒரு 6 வருஷம் 10 வருஷம் பிந்தி போகும். அதுல எவ்வளவோ ஆரோக்கியமா இருந்தவர்கள் எல்லாம் திடீர் என்று ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா போறத பாக்குறோம். டெய்லி வாக்கிங் போவாரு, ரொம்ப பக்குவமா சாப்பிடுவாரு, ரொம்ப பேணுதலா இருப்பாரு, எதை கறி இறைச்சியை தொட்டு கூட பார்க்க மாட்டாரு. என்ன ஆச்சுப்பா?
40 வயசுல ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு. அதுக்காக வாக்கிங் போக கூடாதுன்னு சொல்லல, பேணுதலாக இருக்க கூடாது சொல்லவில்லை. என்னத்தை நாம இந்த உலகத்துல இருந்தாலும் கவனமா இருந்தால் அது நம்ம நிரந்தர பாதுகாப்பை வழங்காது. ஆனா இந்த அழைப்பு பணி இருக்கு பாருங்க, இந்த உலகத்தை நம்மளை பாதுகாக்கும், மறுமையிலும் நம்மை பாதுகாக்கும். அதான் அல்லாஹ் சொல்லியிருந்தான், அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் பாதுகாவலர்கள். அவர்கள் நன்மை ஏவுவார்கள், தீமையான காரியங்களை விட்டு தடுப்பார்கள். யுகீமுன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் அருள் புரிவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப நன்மை ஏவி தீமையை தடுப்பது நம்ம கட்டாய கடமையா இல்லையா? நாம நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோம் பாருங்க. மார்க்கம் சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் சொன்ன நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வது, நபிகள் நாயகம் தடுத்த தீய விஷயங்களை தடுப்பது, இது நாம் பிற மக்களை பாதுகாப்பது. பிற மக்களை நாம் பாதுகாத்தால்தான் நாம் இந்த உலகத்துல நிம்மதியாக வாழ்ந்து மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியும். பிற மக்களை பாதுகாப்பது என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அது பாதுகாப்பை கொடுக்கும், மறுமையிலும் பாதுகாப்பை கொடுக்கும். இந்த உலகத்தில் எப்படி பாதுகாக்கும்? நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆன்ல ஒரு சமுதாயத்தை பற்றிய வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சனிக்கிழமை வாசிகள் என்ற ஒரு சமுதாயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனில் கூறுகின்றான், வஸ்அலுஹு மன் கரியத்தில்லதி கானத் ஹாதிரத்துல் பஹர். நபியே, கடற்கரை ஓரத்தில் இருந்த அந்த ஊரை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்துல அந்த ஊரை பத்தி தெரியும். ஒரு ஊர், அந்த ஊருக்கு என்னன்னா அவங்களுக்கு என்ன சட்டம் என்று சொன்னா, அவங்க கடல்ல போய் மீன் பிடித்து வாழக்கூடிய ஊர். மீன் பிடிக்கிறது அவங்க தொழில். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு ஒரு சட்டத்தை போட்டான். என்ன சட்டம் போட்டான்னு சொன்னோம்னா, சனிக்கிழமை மட்டும் செய்யக்கூடாது, மீன் பிடிக்க கூடாது அப்படி அல்லாஹ் சட்டத்தை போட்டான். அவங்க நிறைய அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறி அநியாயம் பண்ணிட்டே இருந்தாங்க ஊர்வாசிகள். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது சட்டம், அவன் அந்த பாவத்தை மட்டும் செய்யல, ஏராளமான பாவங்களை அவர்கள் செய்தார்கள், செய்து கொண்டிருந்தார்கள். நமக்கு எப்படி ஜும்மாக்கு பாங்கு சொல்லிட்டா வியாபாரம் செய்யக்கூடாது என்று இருக்கிறதோ, இதா கூதியல் சலாத்தி யௌமில் ஜும்ஆ ஃபஸௌ இலா ஸிக்ரில்லாஹி வதருல் பைஅ, வெள்ளிக்கிழமையிலே பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்ட பிறகு ஆண்கள் வியாபாரம் பார்ப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. பாங்கு சொன்னதிலிருந்து தொழுக முடிகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு ஆணும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது. வியாபாரம் பார்ப்பது ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று சனிக்கிழமை வாசியும் சமுதாயம் இருந்தாங்களா இல்லையா, அவர்களுக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்டிருந்தாங்க. அந்த மக்கள் அல்லாஹ் தடுத்த ஏராளமான பாவங்களை என்ன செய்யறாங்க, ஏராளமான பாவங்களை செய்யக்கூடிய மக்களாக அந்த சனிக்கிழமை வாசிகள் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஊர் மக்கள் அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை கொடுக்கின்றான். என்ன அல்லாஹ் சோதனை கொடுக்கிறான்னு சொன்னா, இது தல்கீம் ஹீதானு யௌம சபதியும் சுர்அனி. அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூட அல்லாஹ் தடுத்துட்டான். ஆனா தடுத்து விட்டு அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான்னு சொன்னோம்னா, சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாம இருப்பாங்களா இல்லையா, அப்போ எல்லா மீன் தலையை நீட்டிக்கிட்டு மேல நிக்கு வருது எல்லா மீனும். மற்ற நாட்கள்ல கூட ஒரு மீன் கூட வலையில மாட்ட மாட்டேங்குது. சனிக்கிழமை மட்டும் அப்படி போய் கடற்கரை போய் பார்த்தோம்னா இப்படி கையிட்டு மீனை கொத்து அழுதுதான் போடுது. எல்லா மீன்களுமே தலையை நீட்டி கொண்டு மேல வருது. அப்ப மீன் பிடிக்க தொழில் பண்றவங்க எப்படி யோசிச்சுப்பாங்க. நமக்கு 20 எந்த நாளும் வியாபாரமே நடக்கல, அவர் கடை வச்சிருக்கிற ஒரு ஆளு வெள்ளிக்கிழமை பாங்கு சொன்ன மட்டும், பாங்கு சொன்ன பிறகு மட்டும் 1000 வியாபாரம் நடக்குன்னு வச்சுருங்க. நம்ம மனதில் யோசித்து பாருங்க, கடையை கூட்டிட்டு போவோமா? அந்த வியாபாரத்தை தடுத்து இருக்கிறான். அப்ப பார்த்து 1000 வரும். ஒரு நாள் செஞ்சா என்ன, 2 நாள் செஞ்சா என்ன, 1000 வருது, லட்சமா வருது. இதே மனநிலை அந்த மக்களுக்கு. சனிக்கிழமை பார்த்தா மீன் அடிச்சது அப்படியே தலையை நீட்டி கொண்டு வருகிறது. கையிட்டு அள்ளினாலே நிறைய அள்ளி விடலாம் போடுறது. ஆனால் சனிக்கிழமை அல்லா நாட்கள்ல ஒரு மீன் கூட வர்றது கிடையாது. சனிக்கிழமைக்கு மீன் பயங்கரமா ரொம்ப அள்ளி அள்ளி வருது, தலையை நீட்டிக்கிட்டு வெளியே வருது. சனிக்கிழமை அல்லா நாட்களுக்கு ஒரு மீன் கூட வருவது கிடையாது. அல்லாஹ் சொல்லினான், கதாலிக்க நபுலுஹு பிமா கானு யஃப்ஸுகுன். அந்த சமுதாயம் பாவம் செய்த காரணத்தினால் அவர்களை நாம் இவ்வாறு சோதித்தோம். அவங்க என்ன செஞ்சாங்க, ஆகா என்னடா
அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னா, சனிக்கிழமை தான் மீன் கூட்டமா தலையை நீருக்கு தண்ணிக்கு மேல வருது. சனிக்கிழமை அல்லாஹ் நாட்கள் என்ன செய்யுது, மீன் வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அந்த மீனுக்கு மேல ஆசைப்பட்டு சனிக்கிழமை மீன் பிடிக்க இறங்கிடுறாங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்தை செஞ்சிடறாங்க, மீறி விடுகிறார்கள். அப்போ ஒரு ஊர்ல ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி போறாங்க. அப்ப இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்க, அவங்கள போய் அழைப்பு பண்ணி விடுக்கிறாங்க. சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாதீங்க, சனிக்கிழமை மட்டும் மீன் வருது, மற்ற நாளைக்கு வர மாட்டேங்குதுன்னா நீங்க செய்த அநியாயத்தினால அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், கதாலிக நமுதுஹும் பிமா கானூ யஃப்ஸுகூன். அவங்க ஏராளமான அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அநியாயத்தின் காரணமாக, பாவங்களின் காரணமாக அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த மக்களுக்கு புரியல, ரப்பு நம்மளை சோதிக்கிறாங்கிறது புரியல. ஒரு மீனுக்கு தெரியுமா, ஒரு தூண்டில ஒரு புழுவை மாட்டி உள்ள போடும்போது நம்ம அந்த புழுவை கடிச்சா நம்ம அந்த முள்ளு தொண்டக்குழியில குத்தி நாம வெளியே குணமா பெறுவது தெரியுமா? அதுதான் நமக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்கும் சொல்லி அதை போய் மீன் கவ்வும், அந்த முள்ளு தொண்டையில மாட்டி அது என்ன செய்யும், அது மற்றவங்களுக்கு உணவாயிரும். நாம மனிதர்கள் என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய சட்டங்களை மறந்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து, இந்த உலகம் தான் நமக்கு வாழ்க்கை, இந்த உலகத்தை விட்டு நமக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி நாம இந்த உலகத்துடைய சோகபோகத்துல மூழ்கி பாவங்களை மூழ்கிறோமா, அந்த பாவங்கள் நம்ம எங்க கொண்டு போய் சேர்த்துரும், மண்மையில நரகத்துல போய் சேர்த்துரும். அப்ப அந்த சனிக்கிழமை வாசிகள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி சனிக்கிழமை மீன் பிடிக்க போயிடுறாங்க. மீன் பிடிக்க போனா அந்த ஊர்ல நல்ல மக்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. அவங்க அந்த மக்களுக்கு போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அநியாயம் பண்ணாதீங்க, பாவம் செய்யக்கூடாது, அல்லாஹ் தடுத்து இருக்கிறான், நமக்கு மதுமைன்னு ஒண்ணு இருக்குது, இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய வேதனை வந்துட்டா அந்த உலகத்துல நம்ம வாழ்க்கை நாசமாயிரும் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்லும் போது ஒரு கூட்டம் நல்லதை போய் சொல்றாங்களா இல்லையா, ஒரு கூட்டம் நல்லதை போய் சொல்லும் போது இன்னொரு கூட்டம் இருக்காங்க. அவங்க யாருன்னு சொன்னோம்னா, பாவமும் செய்யல, தீமை செய்யறவங்க தடுக்கவும் இல்லை, நான் என் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிறேன். அந்த அவங்க சனிக்கிழமை மீன் பிடிக்கவும் போகல. சரி, ஒரு கூட்டம் போய் தீமை செய்யறவங்க தடுக்கிறாங்களா இல்லையா, என் மாதிரி பாவம் செய்றீங்க, அவங்களை பார்த்து இவங்க திட்டுறாங்க. இந்த காலத்து உம்மத்துல் மின்ஹும், அந்த ஊர்ல இன்னொரு கூட்டம் இருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, ஒரு கூட்டம் மீன் பிடிக்க போறாங்க, இன்னொரு கூட்டம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறாதீங்கப்பா, இது பாவம், நம்மளை அழிச்சுன்னு சொல்லும் போது மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த நன்மை ஏவல தீமை தடுக்க போறாங்களா இல்ல, இந்த மக்களை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, லிம தஅய்துன கௌமன் வல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅஸிபுஹும் அஸாபன் ஷதீதா. நீங்க அந்த கூட்டம் வரம்பு மீன் பிடிக்க போறான், அல்லாஹ் அவங்களை அழிக்க போறான், அல்லது அவங்களுக்கு கடுமையான வேதனை கூட அல்லாஹ் தண்டிக்க போறான், அந்த கூட்டத்தில் நீங்க ஏன் போய் உபதேசம் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு மௌலூது மோதுறாங்க. மௌலூது என்பது பயங்கரமான இணை வைப்பு வரிகள் நிறைந்த பாவம் சொன்னாங்களா இல்லையா, நாம அல்லாஹ்ட்ட தான் பாவம் மன்னிப்பு கேட்கும் நபியெல்லாம் சொல்லி தந்துட்டாங்க. அல்லாஹ் தவிர மற்றவங்க பாவத்தை மன்னிப்பாங்க நம்பிட்டு வச்சிருங்க, நம்ம அல்லாஹ் இணை வச்சவங்க ஆயிரும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி, நான் உமை யகுஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார், அதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் ஒருவன் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அப்படி நாம நம்பினா மட்டும்தான் நாம முஸ்லிம். அல்லாஹ் நம்பினவங்க, அல்லாஹ்வை தவிர மற்றவங்க பாவத்தை மன்னிப்பாங்க, அல்லாஹ்வை தவிர மற்றவங்களுக்கு துவா கேட்கலாம் அப்படின்னு நாம நினைச்சிட்டோம் வச்சிருங்க, நம்பிட்டோம் வச்சிருங்க, நம்ம காசில் ஆயிரும். நபிகள் சொன்னாங்க, அது துவா ஹுவல் இபாதா, துவா கேட்கிறது வணக்கம். வணக்கத்திற்குரியவன் யாரு, அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன். கியாமத் நாள் வரைக்கும் நாம அழைத்த துவா செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வை தவிர வேற யாராலையும் துவாவை கேட்க முடியாது. அப்ப இந்த மௌலூதுங்கிறது என்ன, நபிகள் நாயகம் அல்லாஹ்ட்ட மட்டும் கேட்கணும்னு சொன்னாங்க. கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி ஈசா நபிய அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தவங்க அல்லாஹ் கடவுளாக்குனாங்களோ, யூத சமுதாயம் எப்படி உசைர் அலைஹிஸ்ஸலாம் நல்லடியார அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொன்னாங்களோ, அது மாதிரி இந்த மௌலூத் என்ன செய்யுது தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அல்லாஹ்வுடைய துஆ கேட்கிற மாதிரி துஆ கேட்கிறதா மௌலூதுங்கிறது. இப்ப நம்ம சொல்றோம், இந்த மௌலூதெல்லாம் ஓதாதீங்க, இது பயங்கரமான இணை வைத்தல், இதை செஞ்சோம்னா நாளைக்கு நாம நரகத்துக்கு போயிடுவோம். நபிகள் நாயகம் நமக்கு எந்த மார்க்கத்தை சொல்லி தந்தாங்களோ அந்த மார்க்கத்துல மௌலிது கிடையாது சொல்லும் போது ஒரு கூட நமக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவன் ஓதுறவன் ஓதிட்டு போறான், உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்க எதுக்கு அதை போய் தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் என்ன கேட்டாங்கன்னு சொன்னோம்னா, ஒரு கூட்டம் போய் பாவம் செய்யறாங்க, இன்னொரு கூட்டம் அதை போய் தடுக்க போறாங்க. அவங்களை பார்த்து ரெண்டும் செய்யாத ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க பாவத்துக்கும் செய்யல, நன்மை ஏவி தீமையை தடுக்கவும் இல்லை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நன்மை ஏவி தீமையை தடுக்கிற மக்களை பார்த்து நீங்க போய் அவங்களுக்கே பயான் பண்றீங்க,
அவங்க பாவம் செஞ்சு நாசமா போறாங்க, அது அல்லாஹ் அவங்கள மறுமையில தண்டிக்க போறான், நீங்க எதுக்கு போய் இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, நன்மையை தீமையை தடுக்கக்கூடியவங்க சொன்னாங்க, அதுவும் மாதிரத்தில் இல்லாத ரப்பிக்கும், நாளைக்கு அல்லாஹ்ட போய் காரணம் சொல்றதுக்கு இருக்கும், அல்லாஹ்வும் எத்தப்போம் அவங்க திருந்த கூட செய்யலாம். நம்ம மக்களை வந்து நன்மையின் பக்கம் அழைக்கும் போது நமக்கு 2 சான்ஸ். இப்போ உங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்க பாவத்தை சொல்லாமலே இருக்கிறீங்க வச்சுக்கிடுங்க, நாளைக்கு அவன் போய் அல்லாஹ்ட்ட சொல்லுவான், அதாவது அந்த பெண்மணி போய் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, சரிவா எங்க பக்கத்து வீட்டுல ஆமினா இருக்காங்க, ஆயிஷா இருக்காங்க, இவங்கெல்லாம் அது பாவம் அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு சொல்றதுன்னு அல்லாஹ்ட்ட சொன்னான்னு வச்சுக்கிட்டு அது நியாயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதான் நம்ம தண்டிப்போம். நம்ம ஒரு பாவத்தை தெரிஞ்சு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லாம இருந்தோம் சொன்னோம்னா, சொல்லவே முடிய சொல்ற சக்தியே இல்லை, சொன்னாலும் நம்ம தாங்க முடியாத பிரச்சனை வந்துடும், அப்ப அதான் நம்ம கண்டிக்க மாட்டான். சொல்றதுக்கு சக்தி இருக்கிறது, சொல்ல முடியும், சொல்ல முடிஞ்சும் நாம ஒரு தீமையை தடுக்காம இருந்து வச்சிருங்க, நாளைக்கு அல்லாஹ் நம்மளை குறித்து நரகத்துல போடுவோம். நீ ஏன் சொல், என்னுடைய மார்க்கத்தை நீ ஏன் சொல்லல? இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், எவர்கள் நாம் இறக்கி வைத்த தெளிவான சான்றுகளையும் நேர்வழியையும் மறைக்கிறார்களோ, மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், வேதத்துல நாம் மக்களுக்காக தெளிவுபடுத்திய பிறகு வேதத்துல படிக்கிறாங்க, இது மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்று வேதத்துல படிச்சு நேர்வழியை தெரிந்த பிறகு, ஆதாரங்களை தெரிந்த பிறகு எவர்கள் மறைக்கிறார்களோ, உலாயிக எதாகவும் உள்ளாவோ, அவர்கள் மீது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் எல்லா மனிதர் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குமார்களுடைய சாபமும் எல்லா மக்களுடைய சாபமும் நமக்கு உண்டாகும். இப்ப நமக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு விஷயம் மக்கள் தெரியுது, ஒரு விஷயம் பாவம் தெரியுது, நாம அதை விளங்கிக்கிட்டு வேற ஒரு நோக்கத்துக்கு அவங்களுக்கு போய் சொன்னா நம்ம வந்து லாபங்கள் நமக்கு கிடைக்காது, துணியா நமக்கு முக்கியமாயிடும் வச்சு நம்ம சொல்லாம மறைச்சிட்டோம், நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியாது. அவங்க மேல அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், மலக்குமாருடைய சாபம் உண்டாகும், உலகத்துல உள்ள நல்ல மனிதர்கள் அனைவருடைய சாபமும் அவங்க மேல உண்டாகும். நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைச்சா அப்படி அழைப்புப்படி எவ்வளவு முக்கியம் பாருங்க. அல்லாஹ்வுடைய சாபத்திலிருந்து மலக்குமாருடைய சாபத்திலிருந்து உலகத்தினுடைய எல்லா நல்ல மனிதர்களுடைய சாபத்திலிருந்து நம்மை பாதுகாக்க அழைப்பு பணி. யாரெல்லாம் அழைப்பு பணி செய்யாம இருக்கிறாங்களோ, மார்க்கத்தை படிச்சுட்டு அதை மறைக்கிறாங்களோ, குர்ஆனை மறைக்க அவனுக்கு பெரிய ஹக்குன்னு, ஆனா குர்ஆனை மறைக்கிறான், சத்தியத்தை சொல்லாம இருக்கிறான், சொல்லக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்குது, எதற்காக சொல்லாமல் இருக்கிறான்? இந்த உலகத்துடைய லாபத்திற்காக சொல்லாமல் இருக்கிறான், இந்த உலகத்துல அவனுக்கு கிடைக்க வேண்டிய சுகபோகத்திற்காக சொல்லாமல் இருக்கிறான். அப்படி சொல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் மேல உண்டாகும், மலக்குமாருடைய சாபம் உண்டாகும், எல்லா நல்ல மக்களுடைய சாபம் உண்டாகும். அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க எதுக்கு இந்த மக்களுக்கு போய் மார்க்கத்தை சொல்றோம்னு சொன்னோம்னா, நாளைக்கு அல்லாஹ் கிட்ட நாங்க காரணமா சொல்லுவோம், அவங்க எங்களை பத்தி முறையிடுவாங்க, இறைவா எங்க பக்கத்து வீட்டுல தான் இருந்தான், எங்க தெருதான் இருந்தாங்க, ஆனா எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நாம அல்லாஹ்கிட்ட இறைவா நான் சொல்லிட்டோம், இந்த மாதிரி பள்ளியாசல்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க, மைக்ல திரும்ப அழைச்சாங்க, வால் போஸ்ட் விட்டாங்க, நான் என் தோழியை கூப்பிட்டேன், ஆனா அவங்க தான் வரல, அல்லாஹ்ட்ட தப்பிச்சிடலாம். அல்லது அல்லாஹ்வும் எத்தக்கும், நம்ம அவங்கள போய் நன்மையான காரியம் சொல்லும் போது அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வாங்க நரகத்தை விட்டு, அல்லாஹ் பயந்து வாழக்கூடிய மக்களும் ஆயிடலாம். அப்ப நாம நன்மையை தீமையை தடுக்கும் பொழுது ரெண்டு நன்மை நமக்கு இருக்கு. ஒண்ணு, அவன் திருந்ததை வச்சுக்கிட்டு நாம அல்லாஹ் தப்பிச்சுக்கலாம், யாரெல்லாம் நான் சொன்னேன் அவன் கேட்கல, அல்ல நம்ம திருந்திட்டாம வச்சுக்கிட்டு அவங்க நரகத்தை விட்டு பாதுகாக்கிறாங்க, அது நமக்கு நிறைய நன்மைகள் பின்னாடி சொல்றேன். அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டம் அந்த சனிக்கிழமை வாசிகளை போய் தடுக்க போறாங்க, மீன் பிடிக்க போனவங்கள போய், இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்க, தடுக்கிறவங்களை போய் திட்டுறாங்க, எதுக்கு அவங்கள போய் தடுக்கிறீங்க? அப்ப இவங்க சொல்றாங்க, நாளைக்கு நாங்க அல்லாஹ்ட்ட காரணம் சொல்லி தப்பிச்சுக்கலாம், எதைவா நாங்க சொன்னோம் அவங்க கேட்கல, அதுல அவங்க திருந்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஊர்ல 3 கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி மீன் பிடிக்க போன கூட்டம், இன்னொரு கூட்டம் அப்படி மீன் பிடிக்கிறது பாவம்னு சொல்லி தடுக்க போன கூட்டம், இன்னொரு கூட்டம் யாரு, ரெண்டையும் செய்யாம பாவமும் செய்யாம பாவம் செய்யறவங்க தடுக்காம தடுக்க போறவங்க நன்மை ஏவி தீமையை தடுக்கிறவங்க என்ன செய்யறாங்க, குறை சொல்லக்கூடிய கூட்டம். அப்ப அல்லாஹ் சொல்லியிருந்தான், பலம்மா நசு மா ஸுக்கிரு பிஹி, பாங்க சொல்லணும், பாங்க முடிந்த பிறகு உரை தொடரும்.
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي حي على الفلاح حي அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கூறுகின்றான் சனிக்கிழமை வாசிகளை பற்றி மலம்மா நசூமா ஸுக்கிரு பிஹி அன்ஜைனல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூஇ அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையை மறந்தபோது எவர்கள் தீமையை தடுத்தார்களோ அவர்களை மட்டும் காப்பாற்றினோம். ஃபஅஹத்னல்லதீன ஸலமூ பிஅஸாபி பைஸ் பிமா கானூ யஃப்ஸுகூன் அநியாயக்காரர்களை அவர்கள் பாவம் செய்த காரணத்தினால் இழிவான வேதனையை கொண்டு அவர்களை தீர்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சனிக்கிழமை வாசிகளை பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் அல்லாஹ் என்ன செய்தான், மாற்றினான். கூனோ கிரதத்தன் ஹாசி, நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். மற்ற சில வசனங்களிலே அவர்களை அல்லாஹ் பன்றிகளாக மாற்றினான். பாருங்க, தீமை செஞ்சவங்களையும் அல்லாஹ் சனித்தா பன்றிகளாக குரங்குகளாக மாற்றினான். அதே போன்று தீமையை தடுக்காதவர்களையும் அல்லாஹ் பன்றிகளாக குரங்குகளாக மாற்றினான். யாரை மட்டும் அல்லாஹ் காப்பாற்றினான்? எவர்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்தாங்களோ அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் காப்பாற்றினான். அவன் அழைப்பு பணி என்பது சாதாரண பணி அல்ல. நாம மக்களை மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறோம் பாருங்க, இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த அழைப்பு பணி என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு பணி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம மக்களை நன்மையின் பக்கம் அழைக்கிறோம் பாருங்க, தீமையை விட்டு தடுக்கிறோம் பாருங்க. அழகிய முறையில் நம்ம தடுக்கிறோம். உதுஉலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனதி வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அல்லாஹ் கூறுகிறார், உமது இறைவனுடைய பாதையை நோக்கி விவேகத்துடன் ஞானத்துடன் அழைப்பீராக, அழகிய உபதேசத்துடன் அழைப்பீராக, அழகிய முறையில் விவாதம் செய்தும் அழைப்பீராக அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம அழைப்பு பண்ணிக்கிறது அடுத்தவங்களை திட்டுறது கிடையாது. நாசமா போங்க, அப்படி
போய் திட்டது கிடையாது. அழைப்பு முறைனா என்ன? அவங்கள வந்து அழைக்க நல்ல வார்த்தைகளை சொல்லி கண்ணியமான முறையில இது பாவம் நீ செய்யக்கூடாது என்று நாம அவங்கள நல்ல விவேகமான முறையில அதே போன்று அழகிய உபதேசத்தோடு அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இந்த அழைப்பு பணி எப்படி எந்த அளவுக்கு சிறந்த பணி நபிகள் நாயகம் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு கப்பல்ல வந்து மக்கள் எல்லாம் கடல்ல போய்கிட்டு இருக்காங்க. சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கப்பல் வந்து 2 தளம். நம்ம வீட்டுக்கு எப்படி கீழ் தரை தளம் மேற்தளம் வீழ்தளம் தரை மாடி கட்டமோ அதே மாதிரி கப்பல்ல வந்து 2 தளம் இருக்கு. ஒன்று கீழ்த்தளம் இன்னொன்று மேல்தளம். அவங்க கப்பல்ல மொத்தமா போய்கிட்டு இருக்காங்க. மக்கள் சீட்டு குலுக்கி போட்டு யாருக்கெல்லாம் கீழ்த்தளத்துல சீட்டு கிடைக்குதோ அவங்க கீழ்த்தளம், யாருக்கெல்லாம் மேல் தளத்துல சீட்டு கிடைக்குதோ அவங்க மேல் தளம் சொல்லி கப்பல் போய் பயணம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கீழ்த்தளத்துல உள்ளவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா அவங்க மேல போய் செய்வாங்க, கடல்ல தண்ணி எடுக்கும். ஏன்னா கீழே இருந்து எடுக்க முடியாது, கீழே ஃபுல்லா அடைச்சிருக்கும். மேல் தளத்துல போய் தான் செய்வாங்க, கடல்ல தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அப்போ மேல் தளத்துல உள்ளவங்களுக்கு இது ஒரு சிறிய இடையூறா இருக்கு. அப்ப கீழ்த்தளத்துல உள்ளவங்க ஒரு முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்ணாங்க சொன்னோம்னா, நம்ம மேல போறது ரொம்ப சிரமமா நமக்கு இருக்குது. நாம என்ன செய்வோம், நம்ம கீழ்த்தளத்துல வந்து கப்பல்ல சைடுல ஒரு ஓட்டையை போட்டு தண்ணி எடுத்துக்கிடுவோம். கப்பல்ல ஊசியால ஓட்டை ஒண்ணு வச்சுக்கிடுங்க, மொத்த கப்பல் முங்க வேண்டியதான். அவ்வளவு தண்ணி, அவ்வளவு பிரஷரா இருக்கும், அவ்வளவு அழுத்தமா இருக்கும். சின்ன ஓட்டை கூட இல்லாத அளவுக்கு அடைச்சு வச்சிருப்பாங்க. பிளைட்ல போனாலும் சரி, கப்பல்ல போனாலும் சரி. அந்த சின்ன ஒரு துவாரம் கப்பலில் விழுந்து விட்டால் கூட அந்த தண்ணி அழுத்தத்துல அந்த கப்பல் உடைந்து சின்ன பின்னமா போய்விடும். அப்ப கீழே உள்ள மக்கள் என்ன செய்யறாங்க, முட்டாள்தனமா அவங்க யோசனை பண்றாங்க. என்ன யோசனை, நம்ம கீழே ஒரு ஓட்டை போட்டுக்கணும் அப்படின்னு செய்யறாங்க, யோசனை பண்றாங்க. இவன் மேல உள்ளவங்க, நம்ம மேலதானே இருக்கிறோம், அவன் கீழே தானே இருக்கிறான், கீழே ஓட்டை போட்டா போட்டுட்டு போதான் விட்டான்னு வச்சுக்கிடுங்க. என்ன ஆகும், தண்ணி உள்ள பொத்துக்கிட்டு வரும்போது கீழே உள்ள மட்டுமா சாவா, ஒட்டுமொத்த கப்பல் தான் என்ன செய்யும், மூங்கும். அப்ப நிறைய என்ன சொல்றாங்க, மேல உள்ள மக்கள் கீழே தப்பா முடிவு எடுக்கிறாங்க, அவன் கையை பிடிச்சி தடுத்தா எல்லாரும் உயிரோட தப்பிச்சுக்கலாம், எல்லாரும் தப்பித்துக் கொள்ளலாம். மேல உள்ளவங்க சும்மா இருந்தாங்க என்ன ஆகும், கீழே உள்ளவங்க கப்பல்ல சைடுல ஓட்ட போட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது மேல உள்ள சும்மா என்ன வச்சிருக்க, கீழே உள்ளவங்க மட்டும் சாக மாட்டான், ஒட்டுமொத்த கப்பல் தான் என்ன செய்யும், மூங்கும். அதே மாதிரி நம்ம பக்கத்துல பாவமான காரியங்கள் நடக்கும் போது நீங்க அந்த பாவங்களை தடுக்கிறது முன்வரத வச்சுக்கிடுங்க, அவங்க மட்டும் கெட்டு போக மாட்டாங்க, நாளடைவில் நாமளும் சேர்ந்துதான் கெட்டு போவோம். உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ், பெண்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின்னார், 2 கூட்டம் நரகவாசிகள். எந்த அளவுக்கு நரகவாசிகள் சொன்னோம்னா, சொர்க்கத்துடைய நறுமணம் இருக்கு பாருங்க, சொர்க்கத்துடைய நறுமணம், அது நாம போய் சொர்க்கத்துக்கு நாம போய் சேர்றதுக்கு பல ஆண்டு கால தூரத்தில் நாம இருந்தா கூட சொர்க்கத்துடைய நறுமணம் நமக்கு கிடைக்கும். நம்ம வானத்துல இருக்கோம் வைத்துக் கொள்ளுங்கள், சொர்க்கத்தை போய் சேர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அவ்வளவு தூரத்துல நாம இருந்தா கூட சொர்க்கத்துடைய நறுமணம் நமக்கு என்ன செய்ய கிடைக்கும். ஆனா 2 கூட்டம் இருக்கிறாங்க, சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட அவங்க பெற முடியாது. அவங்க நரகத்துல அந்த அளவுக்கு அடித்தட்டு கிடப்பாங்க. நரகத்துல வந்து எல்லாரும் ஒரே தண்டனை கிடையாது. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நயவஞ்சகர்கள் நரகத்துடைய அடித்தட்டில் கிடப்பார்கள். நம்ம யோசித்து பாருங்க, நரகம் எவ்வளவு பெரிய ஆழம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கிறது. அப்ப நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த சத்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு நன்கு அறிந்தவர்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, 70 நபிகள் நாயகம் இது சொல்றது 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நரகத்தினுடைய மேல்தட்டில் ஒரு கல் போடப்பட்டது. ஒரு கல்லை வந்து ஒரு நரகத்தை போற ஒரு வெட்ட வெளியில போறோம் வச்சிருங்க, அந்த கல்லு வந்து தரை வர்ற வரைக்கும் முழுந்துகிட்டே தான் இருக்கும். அப்படித்தானே, நம்ம ஒரு இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போறோம்னா ஆலங்குளத்துல இறங்கி ஒரு டீ குடிப்போம், அது பிறகு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் சாப்பிடுவோம், தங்கி போவோம். ஒரு கல்லை மேல இருந்து கீழே போடும்போது அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் கீழே விழும். ஒரு கல்லை மேல இருந்து கீழே போட்டோம்னா தரையை தோற வரைக்கும் என்ன செய்யும், உழுந்துகிட்டே தான் என்ன செய்யும் இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த கல்லு நபிகள் நாயகம் சொல்றதுக்கு முன்னாடி சத்தம் கேட்கறது 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நரகத்துக்கு மேல போடப்பட்டுச்சு.
அது இன்றைக்கு தான் நரகத்தினுடைய அடித்தளத்தை அடைந்திருக்கிறது. 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னா அது எவ்வளவு வேகமா போகும், அவ்வளவு வேகமா போய்கொண்டே, ஒரு வினாடி கூட நிற்காமல் போய்கொண்டே இருந்தால் நரகத்துடைய அடித்தட்டை அடைவதற்கு 70 ஆண்டு ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. நரகம் அல்லாஹ் பார்த்தோம், நரகம் எவ்வளவு ஆழமானது. அந்த நரகத்துடைய அடித்தட்டுல 2 சாராரும் கிடப்பாங்க. அவங்க ஒரு சாரார் யாருன்னு சொன்னோம்னா, மாட்டினுடைய வாளை போன்று கைகளில் சாட்டைகளை வைத்துக் கொண்டு மனிதர்களை அடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தோன்றுவார்கள். நபிகள் வாழும் போது இல்ல, பின்னாடி தோன்றுவாங்க. அவங்க தோன்றியும் இருக்க, நபிகள் மௌத்தா போன பிறகு அந்த உலகத்தில் தோன்றி மறைஞ்சும் இருக்கலாம், அது எதிர்காலத்தில் வரவும் செய்யலாம். அந்த கூட்டம் வந்து நரகத்துடைய அடித்தட்டுல கிடப்பாங்க. இன்னொரு கூட்டம் யார் தெரியுமா? நபிகள் சொல்றாங்க, காசியாத்துன் ஆலியாத்துன் மாயிலாத்துன் முனீலாத்துன் ரூசுன்ன கஅஸிமத்துல் புஹுன். ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள், பிற ஆண்களை கவரக்கூடிய வகையில் அலங்கரித்து செல்லக்கூடிய பெண்கள், அலங்காரத்துடன் நடைபெறக்கூடிய பெண்கள், அவருடைய தலை உச்சியை பார்த்தால் ஒட்டக திமிரை போன்று என்ன செய்யும், தூங்கி கொண்டிருக்கும். அத்தகைய பெண்கள் நபிகள் சொல்றாங்க. இத்தகைய பெண்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது. எங்க கிடப்பாங்க? நரகத்துல அடித்தட்டுல கிடப்பாங்க. ஆடை அணிந்தும் நிர்வாணம் என்ன அர்த்தம்? பேருக்கு ட்ரெஸ் இருக்கும், ஆனால் இஸ்லாம் எதை மறைக்க சொல்கிறது அதே அந்த ஆடை மறைக்காது. இவன் தானே தலை முக்காடு போட்டிருப்பாங்க, தலை முக்காடு போடாட்டா கூட ஒரு பிரச்சனை இல்லை, கண்ணாடியா செய்வாங்க போட்டிருப்பாங்க. நிறைய ஆடைகள் அப்படித்தான் இருக்கு. இஸ்லாம் பெண்களுக்கு வந்து ஒரு பெண், ஒரு மூமினான பெண்ணை வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அல்லாஹ் சொல்லியிருந்தான், நபிகள் நாயகம் காலத்துல ஒரு முஸ்லிம் அல்லாத பெண்கள் எப்படி கண்ணியமான ஆடை அணிந்து கொண்டிருந்தார்களோ அதே போல முஸ்லிமான பெண்களும் கண்ணியமான ஆடை அணிந்து கொண்டிருந்தார்கள். அதிகபட்சமா முஸ்லிம் அல்லாத பெண்களை விட முஸ்லிமான பெண்களுக்கு இஸ்லாம் தலை முக்காது, அதிகபட்ச ஆடை. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டாருன்னா, நபியே குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன், உங்களுடைய மனைவியருக்கும் உங்களுடைய பெண்மக்களுக்கும் அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட எல்லா மூமின்களுடைய பெண்களுக்கும் இதை சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்கள் மீது தலை முக்காடுகளை தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். தாலிக்கு அதுனா யோலஃப்ன, அப்பெண்கள் அறியப்படுவது என்று சொன்னால் ஒழுக்கமான பெண்கள். ஒழுக்கமற்ற பெண்கள் என்ன செய்வாங்க, எல்லாம் தெரியணும்னு நினைக்கிறவங்க அது ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. ஒழுக்கமான பெண்கள் செய்வாங்க, தலை முக்காட்டு பெண்களா இருப்பாங்க. அப்ப தலை முக்காட்டை அவர்கள் அணிய வேண்டும். அது அவர்கள் அறியப்பட்டு பலாயூதை கெட்டவர்களால் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு அந்த தலை முக்காடு பாதுகாப்புன்னு நாங்க சொல்றோம். தலை முக்காடு வந்து ஒரு பெண்ணுடைய அந்தரங்கங்களை மறைக்கக்கூடியது. அப்ப நமக்கு கேள்வி ஏற்படும், அப்ப மற்ற ஆடைகளை பத்தி சொல்லலைன்னா மற்ற ஆடைகள் மார்க்கத்துல வந்து எல்லா பெண்களும் எப்படி அணிந்தா அப்படி சஹாபி பெண்கள் அணிந்தாரு. நபிகள் நாயகம் காலத்துல வந்து நபிகள் நாயகம் சொன்னாங்க, பெண்களுக்கு ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய முட்டுக்கால இருந்து ஒரு ஜான் இறக்கணுங்கிறாங்க கீழாடைய. அப்போ சஹாபி ரசூலுல்லாஹி மனைவி கேட்கிறாங்க, ஒரு ஜான் இறக்கணும் சொன்னோம்னா அவங்கவுங்க முட்டுக்கால இருந்து ஒரு ஜான் இறக்கணும் வச்சிருக்க, கெண்டை கால என்ன செய்யும் தெரியும், கெண்டை கால் தெரியுமாங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் பெண்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு முழம் இறக்க வேண்டும். முட்டுக்கால இருந்து ஒரு முழம் இறக்க வச்சு கண்டிப்பா ஒரு முழம் இறக்கி ஆகும். ஒரு முழம் இறக்கினா எங்க வரும், அவங்க கணுக்கால் மொழி இருக்கு பாருங்க, அது வரைக்கும் வரும். பல எசினாலே அதுக்கு மேல கூட்டக்கூடாது. தெருத்தூர் போறாங்களா இல்லையா, அது பாவம். ஆடை வந்து பெண்களாக இருந்தாலும் தெருவில் இழுத்து கொண்டு செல்லக்கூடாது. அப்ப இஸ்லாம் கீழாடை சொல்கிறது, பெண்கள் அணிய வேண்டிய முக்காடை சொல்கிறது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் தங்களுடைய மேல் சட்டைகளின் மீது தங்களுடைய தலை முக்காட்டை போட்டுக் கொள்ள வேண்டும். பெண்கள் அணியக்கூடிய மேல் சட்டை இருக்கு பாருங்க, மேல் சட்டை மேல தலை முக்காட்டை அவர்கள் போட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு மூமினான பெண் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அந்நிய ஆண்களுக்கு முன்பாக அவங்களுடைய முகம் வெளியே தெரியலாம், அவங்களுடைய முன்கைகள் வெளியே தெரியலாம், கண்ணுக்கால்களுக்கு கீழே வெளியே தெரிஞ்சா அது குற்றம் கிடையாது. மற்ற எல்லா பாகங்களையும் ஒன்று செஞ்சிருக்கணும், மறைத்திருக்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். எதுக்காக? இந்த உலகத்திலையும் பாதுகாப்பு. இந்த உலகத்துல சொல்வாங்களா இல்லையா, யார் வந்து தவறான எண்ணத்துல இருக்கிறாங்களோ தவறானவர்கள் தவறான எண்ணம் உடையவர்கள் நோக்குவாங்க. யார் கண்ணியமா இருக்கிறாங்களோ கெட்டவன் பார்ப்பான், இவங்க கண்ணியமானவங்க, இந்த பெண்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, கெட்டவன் ஒதுக்கிடுவான். கெட்டவனுடைய பார்வை எங்க நோக்கி செல்லும், கெட்ட பெண்களை நோக்கி தான் செல்லும். அது அல்லாஹ் சொல்றான், நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்குரியவர்கள். அதே மாதிரி ஹபீசீன, கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்குரியவர்கள். கெட்டவங்களுடைய பார்வை கெட்ட பெண்கள் நோக்கி என்ன செய்ய திரும்பும்.
அல்லது கெட்ட செயல்கள் கெட்ட பெண்களுக்குரியது, ரெண்டு அர்த்தத்தையுமே எடுத்துக்கொள்ளும். இப்போ வந்து ஒரு பெண்ணு இந்த மாதிரி ஆடை அணிந்து நிர்வாணம், பேருக்கு ஆடை, ஆனா இஸ்லாம் மறைக்க சொல்லக்கூடிய எந்த போதையும் மறைக்காது. மாயிலா அவங்க என்ன செய்வாங்க, வீதிகள்ல செல்லும் போது ஒய்யாரமாக தங்களை அலங்கரித்துக் கொண்டு செல்வார்கள். முமீலா பிற ஆண்களை சாய்க்கக்கூடிய வகையில் செல்வார்கள். இது எல்லாமே நம்ம ஊர்ல வந்தாச்சு, இந்த நாளும் வந்தாச்சு. அல்லாஹ் காப்பாற்றும். ஆடை அணிந்து நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறோம், ஒய்யாரமாக அலங்கரித்து செல்லக்கூடிய பெண்களை பார்க்கிறோம், பிற ஆண்களை கவரக்கூடிய வகையில் செல்லக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். ஒரே ஒரு அடையாளம் கம்மியா வந்தது, மலைகுடா நாளில் அதிகமா பார்க்கலாம். ருமூசுன்னா அசிங்கத்தில் போகும், தலை வந்து ஒட்டக திமிழ் மாதிரி இருக்கு, இங்கே அவ்வப்போது பார்க்க முடியும், கம்மியா இருக்குது. மலைகுடா நாடுகளை போய் வச்சிருக்க, சவுதி அரேபியா, துபாய், அங்க எங்க போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒட்டையை பார்த்தா 2 தலை 3 தலை மாதிரி நிச்சயம் இருக்கும். அதுக்கு மேல அந்த முக்காடி இருக்குன்னு தெரியாது, இந்த மாதிரி வருவாங்க. நிறைய சொன்னது அடையாளம் அப்படி இருக்கு. இப்போ இந்த பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இவங்க நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பாங்க. முக்காடுங்கிற சாதாரண விஷயம் கிடையாதுங்க. முக்காடு என்பது இந்த உலகத்துல ஒரு பெண்ணை பாதுகாக்கும். அல்லாஹ்வுக்கு பயந்து அணிந்தா, ஊர்ல எல்லாரும் அணிகிறாங்க நானும் போடுறேன்னு சொல்லி அணிஞ்சா அது கிடையாது. அல்லாஹ்வுக்கு பண்ணி இறைவன் சொன்னான் நாங்க முக்காடு போடுவேன் அப்படின்னு ஒரு பெண் இருந்தா வச்சுக்கிறீங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமை நரகத்துக்கு பயந்து அணிந்தால் அந்த முக்காடு என்பதே அந்த பெண்ணை இந்த உலகத்திலும் பாதுகாக்கும், மறுமையிலும் என்ன செய்யும், பாதுகாக்கும். சரி, இப்போ ஒரு பெண் என்ன செய்றாங்க, ஒரு மார்க்கம் தெரியாத ஒரு பெண்ணு, ஒரு இளம் பெண் என்ன செய்றாங்க, அந்த மாதிரி நடக்கிறாங்க. அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில, ஏமா இது அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, குர்ஆன் ஆயத்தை படிச்சு பாரு, இந்த மாதிரி ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, நீ அல்லாஹ்வுக்கு பயந்துக்க அப்படியே நம்ம சொல்றோம் வச்சிருக்க. அந்த பெண்ணு திருந்திட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், மாறிட்டா அல்ஹம்துலில்லாஹ் தானே. இப்ப நம்ம சொல்லாமலே இருக்கிறோம். சொல்லாமலே என்ன நாளுகள் என்ன தெரியுமா, அம்மனமா தெரிகிற ஊர்ல வந்து கோவணம் கட்டி இருக்கிறவங்க எல்லாம் திருக்கனா பார்ப்பாங்க. எல்லாரும் ஊர்ல ட்ரெஸ்ஸே போடாம போதான் வச்சிருக்க, எவன் வந்து கோவணம் கட்டிடுறான் அவன் திருக்கம்பாங்க. அத மாதிரி பெண்கள் சமுதாயமே மாறி போச்சு. கேடு கெட்ட பழக்கங்கள் குடி வந்துருச்சு. அந்நிய ஆண்கள்ட்ட குழந்தை பேசுறது, எங்க பார்த்தாலும் அலங்கரித்து கொண்டு செல்வது, அந்நிய ஆண்கள்ட்ட அலங்காரத்தை காட்டுறது, ஆடை அணி நிர்வாணமா இருக்கிறது, இப்படி ஆயிட்டு வச்சிருக்க. ஆட்டோமேட்டிக்கா அதை தடுக்காம ஒரு சமுதாயம் இருந்துச்சுன்னா நல்ல பெண்கள் மாறுவதற்கு ரொம்ப காலம் ஆக, நல்ல ஒழுக்கமா இருக்கு நினைக்கிறாங்களா இல்லையா. நம்ம பிள்ளைங்களை பாருங்களேன், பள்ளிக்கூடத்துல என்ன செய்வாங்க, பள்ளிக்கூடத்துல கூட படிக்கக்கூடிய எல்லா தோழிகளும் முக்காடு போட்டுருந்தா அவங்களும் முக்காடு போட்டிருப்பாங்க. கூட படிக்கக்கூடிய எல்லா தோழிகளும் கொத்தனா துண்டை போட்ட மாதிரி போட்டுட்டு போனான்னு வச்சிருக்க, நம்ம கூட நம்மள்ட்ட வந்து சொல்லும், நீ என்ன மட்டும் என்ன நீங்க வந்து முக்காடு போட சொல்றீங்க, எல்லாரும் எங்க ஸ்கூல்ல இப்படித்தானே இருக்கிறாங்க. எல்லாரும் மாறும் போது நாம வந்து ஆட்டோமேட்டிக்கா நிலைக்கு மாறிடும். அல்லாஹ் காப்பாத்தும். ஊரே மாறிட்டு வச்சிருக்க. இன்னைக்கு பரதா சிஸ்டம் எப்படிங்கிறீங்க, முதல்ல ஒரு பெண் போடும் போது எல்லாரும் வித்தியாசமா பார்த்தாங்க, எல்லாரும் மாறும்போது ஊரே மாறிடுச்சு, எல்லாரும் அவுக்கும் போது ஊரே மாறிடும், அவுக்கும். நல்லா காப்பாற்றும். இப்போ நாம அந்த மாதிரி பெண்களுக்கு அழைப்பு பணி செய்யும் போது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம். நீங்க என்னைக்கு மற்றவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நடக்க கூடாது, இது வந்து நம்ம அழிச்சிடும், இந்த உலகத்தை நாசமாக்கிறோம் அப்படி நம்ம மார்க்கத்துடைய ஒழுக்கங்களை பிற பெண்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அந்த பெண்களையும் பாதுகாக்கிறோம். அவர்களை மட்டும் நாம் பாதுகாக்கவில்லை, நம்மளையும் சேர்த்துதான் பாதுகாக்கிறோம். சரி, எவனும் எக்கேடு கெட்டு போறான், நான் சரியா இருப்பேன் நினைச்ச வச்சிருக்க, நம்மால் சரியாக இருக்க முடியாது. நாம சரியாக இருக்கன்னா நம்மை சுற்றி உள்ளவரை செய்ய வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருந்தான், நபியல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம். அல்லாஹ் சொல்லியிருந்தான், பனி இஸ்ரவேல் சமுதாயத்துல ஒரு கூட்டம் தாவூது நபியுடைய நாவினாலும் ஈசா நபியுடைய நாவினாலும் சபிக்கப்பட்டார். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு பாவமான காரியத்தை பார்ப்பாங்க. பாவமான காரியத்தை பார்த்தோம்னா அவங்க யோசிப்பாங்க, நம்ம இந்த தீமையை தடுத்தோம்னு சொன்னோம்னா நாம அவனோட உட்கார்ந்து சாப்பிட முடியாது, நாம அவனோட உட்கார்ந்து குடிக்க முடியாது, நாம அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியாது. ஒரு நாள் வட்டி வாங்கலாம் வச்சிருக்க, அவர்கிட்ட போய் நல்ல வார்த்தையை பயன்படுத்தி, ஏமா இந்த வட்டி வாங்குறது தப்பு செய்யாதீங்க சொன்ன வச்சிருக்க, அவங்க நம்மள ஃப்ரெண்ட்ஷிப்பாவா எடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த தீமை யார்கிட்ட போய் சொன்னாலும் உங்களோட பகமை பாராட்டுவாங்க.
பகமை பாராட்டும் போது இப்ப நம்ம யோசிக்கிறோம், நம்ம இந்த தீமையை போய் தடுத்தா நம்ம கிட்ட பகமை பாராட்டுவாங்கள? பகமை பாராட்டா பாராட்டிட்டு போறாங்க, நம்ம அல்லாஹ்தானே சொல்ல போறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சொல்லிட்டா தப்பு கிடையாது. இல்ல நம்ம அவங்களோட பழக முடியாது, நேசம் காட்ட முடியாது, நாளைக்கு நமக்கு அவங்க தேவைப்படுவாங்க, இப்படி நம்ம நினைச்சு தீமையை சொல்லாம முட்டை வச்சிருங்க. இஸ்ரவேல் சமுதாயத்துல ஒரு கூட்டம் அப்படி சொல்லாம இருந்தாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், கானூலாயத்தன் ஆகவுன அன் முன்கரி கானூலாயத்தன் ஆகவுன அன் முன்கர் பகலு, அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமையான காரியங்களை விட்டு தடுக்காதவர்களாக இருந்தார்கள். ஒரு கூட்டம் தீமையான காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நாசமா போறவங்க, அதாவது அவங்க தீமை பண்றாங்களே அதை இவங்க தடுக்கல. ஏன் தடுக்கல? எதுக்கு தடுக்காம இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய பேரு தௌஹீத் கொள்கைக்கு ஏன் வர மறுக்கிறாங்க? அவங்க போனோம்னா அவன் வந்து எளிமையான திருமணம் சொல்லுவான், வட்டி வாங்க கூடாதுமா, தர்காவுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நம்ம தர்காவுக்கு போக கூடாதுன்னு சொன்னா நம்ம சொந்தக்காரன் பதிச்சிருவான். நம்ம நபி வழிப்படி கல்யாணம் நடத்துறோம்னு சொன்னோம்னா நமக்கு வந்து பெரிய பாதிப்பு வந்துடும். சொந்த பந்தங்களை நம்ம பார்க்கிறோம், சொந்த பந்தங்களை பார்த்துதான் நாம என்ன செய்யறோம்? தீமைகளை தடுக்கிறதுக்கோ நன்மைகளை சொல்றதுக்கோ தயக்கிறோம். அதே மாதிரி இஸ்ரவேல் சமுதாயம் இருந்தாங்க, அவங்க செய்து கொண்டிருந்த தீமைகளை விட்டு தடுக்காமல் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்லியிருந்தார், இந்த பெருச மாக்காம அவங்க செய்து ரொம்ப கெட்டது, அப்படி இருக்கக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? அந்த மாதிரி தீமை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாம திருத்ததை வச்சுக்கிடுங்க, சொல்லுதான் வச்சுக்கிடுங்க, நாளடைவுல நம்ம உள்ளத்தை அல்லாஹ் செஞ்சிருவான், அதை மாதிரி மாத்திடுவான். நம்ம உள்ளத்தை அல்லாஹ் மாத்திடுவான். மாத்திதான் வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு நம்ம நரகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் நமக்கு யாரும் நேர்வழி காட்ட முடியாது. நேர்வழி அல்லாத நேர்வழி காட்ட முடியும். நேர்வழி உள்ளத்து நேர்வழி ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒண்ணு நேர்வழியை சொல்றது. நேர்வழியை சொல்றதுன்னா எப்ப யாருக்கு நேர்வழியை சொல்லும் போது அது எல்லாரும் சொல்ல முடியும். கதையாக போகாத, மௌலது ஓதாத, நீ முக்காடு போட்டுக்கிது, ஐக்காலம் தொழுகையை நிறைவேற்றி, புறம் பேசாத, பொய் பேச நேர்வழியை சொல்ல முடியும். அது நம்முடைய உள்ளத்தை நேர்வழியில கொண்டு போய் சேர்க்கிறது யாரு? அல்லாஹ் ரப்பல் நேர்வழியில கொண்டு போய் சேர்க்க முடியும். குர்ஆன் அல்லாஹ் சொல்ற நபிகள் நாயகத்தை பார்த்து, நபிகள் நாயகமே இன்னகதா தஹ்தீமன் அஹ்பப்த, நீங்கள் நாடியோருக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. பலா பின்னல்லாஹ் யஹ்தீம யஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்கு நேர்வழி காட்டுவான். உள்ளத்தை வந்து சத்திய கொடு நபிகள் நாயகம் நேர்வழியை சொன்னாங்க. யாருடைய உள்ளத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சதா? இப்ராஹிம் நபி அவர் தகப்பனார் ஆசர் அவருடைய உள்ளத்தை நேர்வழி கொண்டு வர முடிஞ்சதா? நூஹ் நபி தம்முடைய மனைவிமாருடைய உள்ளத்தை நேர்வழி கொண்டு வர முடிஞ்சதா? நூஹ் நபியுடைய மனைவியும் காஃபிர், லூத் நபியுடைய மனைவி காஃபிர். அல்லாஹ் காஃபிர்களுக்கு உதாரணமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபியுடைய தந்தை காஃபிர், அவருடைய உள்ளத்தை வந்து நேர்வழிக்கு இப்ராஹிம் நபியால் திருப்ப முடியவில்லை. நூஹ் நபியுடைய மகன் காஃபிர். நபிகள் நாயகத்துடைய தந்தையுடன் பிறந்த சகோதரர் அபூ தாலிப் இருக்காரா இல்லையா? அவரோட ரசூலா போய் கெஞ்சுறாங்க, யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், அபூ தாலிப் அவர்களே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி விடுங்கள், அது ஒரு வார்த்தை சொல்லி நீங்க மௌத்தா போங்க. முஹாஜிருக்கு மிஹா இல்லல்லாஹ், அந்த கலிமாவை கொண்டு உங்களுக்காக அல்லாஹ்விடம் நான் வாதாடுவேன். அபூ தாலிப் கலிமா ஈமான் கொண்டாரா? நபியெல்லாம் எவ்வளவு ஆசைப்பட்டாங்களே. அபூ லஹப், அபூ ஜஹல் இவங்க எல்லாம் யாரு? நபிகள் நாயகர் சொந்தக்காரங்க. உத்துபா ஷைபா இவங்க உள்ளத்தை நபிகள் நாயகத்தால் மாற்ற முடிந்ததா? மாற்ற முடியாது. உள்ளத்தை வந்து நேர்வழியில கொண்டு போய் சேர்க்கிறது அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் நேர்வழியில கொண்டு போய் சேர்ப்பான். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நமக்கு ஒண்ணு பாவம் தெரியுது, அந்த பாவத்தை நாம தடுக்காம இருந்தா வச்சுக்கிறீங்க, நம்ம சக்திக்கு உட்பட்டு. நபிகள் சொல்றாங்களா இல்லையா? மன்ரா மின்கும் முன்கரன் பல்யுகையிரு பியதி, உங்கள ஒரு தீமையை கண்டால் அதை கையால் தடுக்கட்டும். நம்ம அரசாங்கமா இருக்கோம் வச்சுருங்க, அரசாங்கம் சாராய கடையை கூட இழுத்து மூடிது. நம்ம புள்ள வந்து ஒரு தப்பு செய்யறான், 4 அடியை போட்டு ஏன்டா செஞ்சா நம்ம கேட்போம். பிள்ளையை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, பிள்ளைய என்ன செய்ய முடியாது, தூக்கி போட்டு வீசிட முடியாதுல்ல. பிள்ளைய என்ன செய்வோம், ஒரு தப்பு செஞ்சா நம்ம கையால் தடுக்க முடியும். கையால் தடுக்க முடியல, எல்லாரும் கையால் தடுக்க முடியுமா? முடியாது. இப்ப இல்ல எத்தனை கையால் தடுக்க முடியாவிட்டால் பபிலிசானிஹி, உங்களுடைய நாவுகளா எடுத்து சொல்லுங்க, அழகிய முறையில நல்ல வார்த்தையை பயன்படுத்தி இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, இதெல்லாம் பாவம் சொன்னா நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. 1-4 தடவை என்ன செய்யணும் சொல்லணும். சொல்லிட்டு வச்சுருங்க, அழகிய வார்த்தையை பயன்படுத்தி அவங்களாம் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். சொன்னா கூட நம்ம பஞ்சாயத்து ஆயிரம், பெரிய பெரிய உண்மையிலே அப்படி வருவது சொன்னோம்னா கல்வி நம்ம உள்ளத்தால வெறுத்து ஒதுக்கிறோம். இந்த உள்ளத்தால வெறுத்து ஒதுக்குறோம் பாருங்க, இதுதான் ஈமான் பலவீனமானது. ஏன் உள்ளத்தால வெறுத்து ஒதுக்குறது ஏன் பலவீனமானது? நம்ம சுற்றி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பெண்கள் எல்லாமே மார்க்கத்தை பேணாத ஒரு கூட்டமா இருக்கிறாங்க, முக்காடு போடாம அலங்கரித்து கொண்டு சுற்றி தெரியக்கூடிய பெண்களாக இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம கையால தடுக்க முடியும். நம்ம பெத்த பிள்ளையாக மண்டையை 4 போட்டு கொட்டி முக்காடு போட்டு போடின்னு சொல்லிடுவோம்.
நம்ம மற்ற உறுப்பினை சொல்ல முடியாது, பக்கத்து உறுப்பினை என்ன சொல்ல முடியும், இந்த மாதிரி போக கூடாதுன்னு சொல்ல முடியும். அதை கூட சொல்ல முடியாது வச்சுருக்க. எல்லாரும் முக்காடு போடாத கூட்டமா மாறிட்டாங்க. இப்ப நம்ம நல்ல ஈமானோட வாழ முடியுமா? அந்த ஊர்ல நம்ம ஈமான் ரொம்ப பலவீனமாயிடும். நம்ம சுற்றி உள்ளவங்க மார்க்கத்துல கரெக்டா இருந்தா தான் நம்ம ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாரும் மார்க்கத்துக்கு மாற்றமாயிட்டா வச்சிருக்க, நம்ம அதை பார்த்து வாழும்போது நம்ம ஈமான் ரொம்ப பலவீனமாயிடும். பல நேரங்கள்ல நாமளும் பாவத்துல விழுந்துற மாதிரி அதை நபியா சொல்றாங்க, உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கிறதுக்கு பாருங்க, அந்த மாதிரி நிலையில இருக்கணும்னு சொன்னோம்னா நாம அந்த ஊரை விட்டு வெளியே போயிடலாம். அல்லது அதுதான் ஈமான் ரொம்ப பலவீனமான ஊரே கெட்டு போச்சு, அந்த ஊர்ல என்ன வச்சுருக்க நம்ம ஈமான் மாறிடும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த ஊரை விட்டு வெளியே போகணும், மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி. அதான் மார்க்கத்துடைய சட்டம். நம்ம ஈமானை பாதுகாக்க முடிந்தால் மட்டும்தான் ஒரு ஊர்ல நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ தீமையை உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கணும். அதான் ஈமான்ல பலவீனமான நிலையை நம்ம என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம சக்திக்கு உட்பட்ட என்ன செய்யணும், நல்லதை ஏவணும், தீமையை தடுக்கணும். சரி, இப்ப நாம ஒரு ஆள் நல்லதை ஏவிட்டோம், அவங்க திருந்திட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். ஒரு பேச்சு நமக்கு கிடைக்கிற கிஃப்ட் சாதாரண கிஃப்ட் கிடையாது, சாதாரண கிஃப்ட் கிடையாது. என்ன கிஃப்ட் சொன்னோம்னா நபிகள் சொல்றாங்க, மந்தா இலா ஹுதன், யார் நேர்வழியின் பக்கம் அழைக்கிறாரோ கானலஹு மினல் அஜ்ரி மிஸ்ரு உஜூரி மன் தபியஹு, அதை பின்பற்றக்கூடியவனுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை நேர்வழியை நோக்கி அழைத்தவனும் கிடைக்கும். இப்படி ஒரு அம்மா ஒரு பாவமான காரியம் தருகாக்க போறாங்க. அந்த அம்மாவை அழைச்சு அழகா குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்துக்காட்டி ஹதீஸ்களை எடுத்துக்காட்டி நீங்க தாவா பண்ணி அவங்க திருத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சிறுத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த அம்மா என்னென்ன நன்மையெல்லாம் செய்யறாங்களோ அவங்க தொழுவாங்க, அவங்களுக்கு நன்மை கிடைச்சிடும். ஆனா அதே நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சிறுக்கு எல்லா நன்மையும் அழிச்சிருந்தீங்க, அதை விட்டு அவங்களை காப்பாத்திட்டீங்களே, அவங்களை சொல்லிட்டீங்களே. அவங்க குர்ஆன் ஓதுவாங்க, அவங்களுக்கு நன்மை கிடைக்கும், அவங்களுக்கு அந்த நன்மையை குறைக்க மாட்டாங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சரி, இப்போ ஒரு பேச்சுக்கு உங்க மூலமா திருந்திய அந்த அம்மா இன்னும் 100 பேருக்கு சொல்றான்னு வச்சுருங்க. அந்த 100 பேருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல் நன்மை கிடைக்கும். ஆனா அவங்க 100 பேருடைய நன்மை உங்களுக்கு ஒட்டுமொத்தமா கிடைக்கும். 100 பேர் தொழுகிறாங்க, நீங்க தான் தொழாத ஒரு கூட்டத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க, தொழுகை ஒரு வீட்டுல போய் நீங்க பெண் குழு தாவாவா போய் பெண்களை சந்திச்சு அழகிய முறையில இந்த மாதிரி மார்க்கம் சொல்லுது, இது செய்யக்கூடாது, அதனால சொல்றீங்க, தீமையை தடுக்கிறீங்க. உங்க மூலமா அந்த பெண்கள் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கிஃப்ட், அவங்க எவ்வளவுலாம் நல்லறங்கள் செய்யறாங்களோ, எவ்வளவு காலம் செய்யறாங்களோ அவங்களுக்கு நன்மை கிடைச்சிடும். அவங்க செய்யக்கூடிய எல்லா நன்மையும் உங்களுக்கும் சேரும். பருமை நாள் நம்ம போய் நிற்கும் போது நம்ம கணக்குல பல்லாயிரக்கணக்கான மலைகள் நன்மை குவிந்தது. யாருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம், அழைப்பு பணி மக்களுக்கு நல்லது சொல்லக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். கெட்டது சொன்னா அப்படிதான். ஒரு ஆளுக்கு நம்ம கெட்டது சொல்லி கொடுக்குறோம் வச்சுருங்க, நம்ம தௌபா செய்யாம மூத்தாயிட்டோம். உதாரணமா ஒரு ஆள் நினைச்சாரு பீடி பிடிக்கிறது, ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு, இப்படித்தான பீடி பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அவன் அவர்கிட்ட பீடி பிடிக்க படிச்சுட்டான். இவர் அல்லாத தௌபா செய்யாம மூத்தாயிட்டாலும் வச்சுக்கிடுங்க. அவன் எத்தனை பீடி பிடிக்கிறானோ ஒவ்வொரு தடவை செய்யும் தீமை அவனுக்கு எழுதப்படும் மாதிரி அவனுக்கு தீமை எழுதப்படும், அதே தீமை இவருக்கு எழுதப்படும். அவன் 100 பேருக்கு சொல்லிக் கொடுப்பான், அவன் 1000 பேருக்கு சொல்லிக் கொடுப்பான், அது லட்சம் பேருக்கு அது பரவும். இவர் யாருக்கு சொல்லிக் கொடுத்த தீமை எங்க எவ்வளவு எத்தனாயிரம் பேருக்கு பரவுதோ அத்தனாயிரம் பேருடைய தீமை அவங்க செயலுக்கு எழுதப்படும். இவருக்கு ஒட்டுமொத்த தீமை இவங்களுக்கு சேரும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த உலகத்துல எந்த கொலை நடந்தாலும் அந்த கொலைக்கான தீமை ஆதம் நபியுடைய மகனுக்கு எழுதப்படும். ஆதம் நபியுடைய மகன் எப்பவும் மௌத்தாயிட்டானா இல்லையா? ஆனா கியாமத் நாள் வரைக்கும் உலகத்துல நடக்கிற எல்லா கொலையுடைய தீமையும் யாருக்கு எழுதப்படுது? ஆதம் நபியுடைய மகனுக்கு எழுதப்படுது. ஏன் எழுதப்படுது? அவன் தான் முத கொலையை துவக்கி வச்சான். மனித சமுதாயம் கொலை செய்யறது யார்கிட்ட படிச்சாங்க? ஆதம் நபி மகன்ல இருந்து படிச்சாங்க. அவன் தான் துவக்கி வச்சான், அவன் தௌபா செய்யல. அப்ப உலகத்துல எத்தனாயிரம் கோடி கொலைகள் நடந்தது, எல்லா தீமையும் யாருக்கு எழுதப்படும்? ஆதம் நபி மகனுக்கு எழுதப்படும், அவங்க பாவத்தை செய்யறவங்களுக்கு எழுதப்படும். அப்ப நம்ம நன்மையின் பக்கம் அழைத்தோம் வச்சுக்கிடுங்க. நன்மையின் பக்கம் அழைத்தால் நம் மூலம் ஒருவர் திரும்பி விட்டால் அவர் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் நம்முடைய கணக்கில் சேரும். அவருக்கு நன்மை கிடைச்சிடும், அவருக்கு குறையாது, நம்முடைய கணக்கு நன்மை சேர்ந்துகிட்டே இருக்கும். இது எவ்வளவு நற்கூலி பாருங்க. இது அழைப்பு பணி செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்க. நாம நபிகள் நாயகத்துடைய உம்மத்து நாம சொல்றோமா இல்லைங்களா? நபிகள் நாயகத்துடைய ஒரு ஆசை என்ன தெரியுமா? கியாமத் நாள்ல குர்ஆனை பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமாக சொல்ல ஆசைப்படுத்துறாங்க.
குர்ஆனை பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. நல்ல மக்கள் நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி நம்ம போகும்போது மார்க்கத்தை பின்பற்றிய மக்கள் அதிகமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த அழைப்பு பணி மூலமா தான் நடக்கும். அழைப்பு பணியை மற்ற நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும் போது, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், நம்ம அக்கம் பக்கத்து வீட்டாளர்களுக்கு மார்க்கத்தை சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யும்? நபிகள் நாயகத்துடைய உம்மத்துல நம்ம கூட்டம் சேர்க்கிறோம். மறுமை நாள் நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டமாக நாம் மாறுகிறோம். அப்ப அந்த பாக்கியம் நாம் நபிகள் நாயகத்துடைய ஆசையை நாம் நிறைவேற்றுகிறோம். நமக்கு அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அமைகிறது. அப்ப இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒரு ஊர்ல நல்லதை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் அந்த ஊரை அல்லாஹ் அழிக்க மாட்டான். இந்த ஒரு ஊருக்கு எப்ப அல்லாஹ்வுடைய வேதனை வரும்? எல்லாருமே அநியாயக்காரங்களா மாறிக்காம வச்சிருங்க, அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வரும். அப்ப அதனால இந்த அழைப்பு பணி என்பது ரொம்ப 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 அவசியம். அழைப்பு பணின்னு சொன்னோம்னா நம்ம பெத்த பிள்ளைக்கு சொல்றதும் அழைப்பு பண்ணிதான், நம்ம கணவருக்கு சொல்றதும் அழைப்பு பண்ணிதான். நம்ம ஒரு பெண்கள் ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம 4 பேருக்கு போய் நல்லதை சொல்றோம். குர்ஆன் சொன்னாலும் சரியான மார்க்கத்தை நம்ம சொல்றோம், சத்தியத்தை சொல்றோம், அதுவும் அழைப்பு பணி. அதனால அந்த அழைப்பு பணியை தான் நம்முடைய தௌஹீதை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். அழைப்பு பணியிலேயே முதல் சிறந்து நாம் அழைக்க வேண்டிய பணி ஷிர்க்கை விட்டு பாதுகாக்கிறது. முதல்ல ஷிர்க்குக்கு எதிராக நம்ம பிரச்சாரம் பண்ணணும். ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண சொன்னா கத்தி எடுத்துட்டு போங்க குத்துங்கன்னு சொல்லல. ஷிர்கான காரியங்களை பற்றி நாம் அது எவ்வளவு பயங்கரமான தெரிந்து தௌஹீதை பற்றி படித்து நம்ம சொன்னா யார் கேட்பாங்களோ அந்த மக்களுக்கு போய் சொல்லுங்க. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லுங்க, ஆனா சொல்லாம இருக்க கூடாது. சொன்னால்தான் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்ம ஒரு துணிக்கு சோப்பு வச்சிருக்க துணி மட்டும் வெளுக்காது. நம்ம நோக்கம் அதோட அழுக்கு போகணுங்கிறது தான், நம்ம கையும் சேர்ந்து வெளுக்கும். அதே மாதிரி நாம மற்றவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லும் போது அல்லாஹ் நம்மையும் பாதுகாப்பான், நாமும் சரியானபடி என்ன செய்வோம்? வாழ்வோம். எனவே இந்த அழைப்பு பணிதான் நம் மிக மகத்தான பணி. எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அழைப்பு பணிக்காக உலகத்துக்கு அனுப்பினான். நபிமார்கள் முதலில் அழைத்த தௌஹீதை நோக்கி தான் அழைத்தார்கள். இன்றைக்கு தௌஹீதை நோக்கி மக்களை சரியான பாதையை நோக்கி அழைத்து தௌஹீதுக்கு பிறகு தொழுகையை தொழுமாறு நாம் மக்களை அழைக்க வேண்டும். 5 தொழுகையை தொழுமாறு, அதற்கு பிறகு சக்காத்தை கொடுக்குமாறு அவர்களை நாம் அழைக்க வேண்டும். அதற்கு பிறகு நோன்பு நோக்குமாறு அழைக்க வேண்டும். இவ்வாறு அதற்கு பிறகு மற்ற நன்மையான காரியங்களை எடுத்து சொல்ல வேண்டும், தீமையான காரியங்களை தடுக்க வேண்டும். முதல்ல நாம சொல்ல வேண்டியது தௌஹீத் தான். நீங்க முதல்ல ஷிர்க் வைக்கிறோம் போய் தொழுகை பத்தி சொன்னா வாய்தா கிடையாது. முதல்ல தௌஹீதை சொல்லுங்க, அதுக்கு தொழுகையை பத்தி சொல்லுங்க, அதுக்கு பிறகு சக்காத்தை பத்தி சொல்லுங்க, நோன்பை பத்தி சொல்லுங்க, அதற்கு பிறகு மற்ற எல்லா நல்ல காரியங்களையும் எடுத்து சொல்ல வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நான் நிறைய படிச்சாதான் சொல்லணுமா? தேவை கிடையாது. ஒரு செய்தியை கரெக்டா படிச்சு சொன்னா கூட போதும். நபிகள் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வரவாயா, எங்களுக்கு ஒரே ஒரு தகவல் கிடைச்சாலும் அதை எடுத்து சொல்லுங்க. நீங்க ஒரே ஒரு ஹதீஸை நல்லா படிங்க, ஒரே ஒரு ஹதீஸை நல்லா படிச்சு அதை ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க மத்தவங்க நீங்க சொன்னா கூட நீங்க அழைப்பு படி செஞ்சிட்டீங்க. நான் எல்லாத்தையும் நான் படிக்கலையே, எனக்கு தெரியாது அப்படி நீங்க யோசிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்க சொல்ல வேண்டாம். ஒரு ஹதீஸை நீங்க நல்லா படிச்சு, ஒரு ஹதீஸை நீங்க நல்லா விளங்கி, ஒரு குர்ஆன் ஆயத்தை நீங்க நல்லா படிச்சு, ஒரு குர்ஆன் ஆயத்தை நீங்க நல்லா விளங்கி மக்களுக்கு சொன்னாலே அது உங்களுக்கு அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்கும். ஆனால் சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் பக்கம் அழைத்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு சின்ன அறிவிப்பு. அதாவது இப்ப நாம இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தை புளியங்குடி நிதானங்களை சார்பாக எதற்காக போட்டிருக்கிறோம் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த 10 மாத கால செயல் திட்டம். இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை விஷயங்களை பற்றிய பிட் நோட்டீஸ், அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வார்த்தெடுத்தாங்க, மக்களுக்கு எப்படி சத்தியத்தை போதித்தாங்க, அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்தினாங்கன்ற பல்வேறு விதமான செய்திகளை உள்ளடக்கக்கூடிய பிட் நோட்டீஸ் நம்ம கிளை சார்பாக மாவட்டத்தில் இருந்து கொடுத்திருக்கிறோம். அதே போல புக்குகள் கொஞ்சம் சலசலப்பு இல்லாம இருக்கும். அதே போல புக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரி அப்படிங்கிற புக்கு வகையும் கொடுத்திருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அதே போல கிளை நிர்வாகிகள் உங்களுக்கென்று ஒரு குழுவை அமைப்பாங்க. அதுல ஒரு குழுவுக்கு 3 பேரு 4 பேரு உங்களுக்கு தகுந்தார் போல என்ன செஞ்சுக்கோங்க, அந்த குழுவை அமைத்துக் கொண்டு
ஒவ்வொரு வீடு வீடாக சென்று, அதாவது மூழுது ஓதுறது பாவம், வட்டி வாங்குறது அநியாயம், இந்த மாதிரியான என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ, தொழுகையை பற்றிய, சட்டாத்தை பற்றிய, நோன்பை பற்றிய என்னென்ன நன்மைகள் எல்லாம் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறதோ அந்த நன்மைகளை எல்லாம் நீங்க என்ன செய்ய, 2-3 குழுக்களாக சேர்ந்து நிர்வாகிகள் உங்களுக்கு அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி வர சொல்லுவாங்க. வந்து என்ன செய்ய, அதிலே உங்க குழுவுல யாராவது ஒரு ஆலிமா இருப்பாங்க, பேச தெரிஞ்ச ஒரு தாயிகள் இருப்பாங்க, பெண் அழைப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்களோட உங்களை இணைச்சு என்ன செய்வாங்க, வீடு வீடாக சென்று மக்களின் மத்தியில இந்த செய்தி போய் சேரணும். இப்ப சொன்னாங்களா இல்லையா, அழைப்பு பணி என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம், எவ்வளவு பெரிய நன்மை, அதான் எவ்வளவு பெரிய அதுல அளப்பெரிய நன்மை நமக்கு வச்சிருக்கிறான். இதற்காகத்தான் இந்த ஜமாத்துடைய இந்த கூட்டம். இப்ப மற்ற பள்ளிகள் பிரம்மாண்டமா பள்ளி கட்டப்பட்டிருக்குது. பிரம்மாண்டமான பள்ளிகள் கட்டப்பட்டாலும் அங்க இருக்கக்கூடிய இமாமுகள் என்ன செய்யறாங்க, நல்ல கிராத்து ஓதுவாங்க, நல்ல கிராத்து ஓதக்கூடியவர்களா இருக்கிறாங்க. 7 வருஷம் 15 வருஷம் ஓதுன ஆலிம்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அவங்க மக்களுக்கு மத்தியில இந்த தீமைகளை தடுக்கக்கூடிய செயல்களை செய்யறாங்களா? வரதட்சணை திருமணம் என்பது பள்ளியில வச்சுதான் நடக்குது. வட்டி வாங்கக்கூடியவர்கள் கூட பள்ளி நிர்வாகத்தினுடைய முக்கியஸ்தர்களாக கூட இருப்பாங்க. ஆனால் இந்த தீமைகளை அவங்க செய்ய மாட்டாங்க. அங்க வெறுமனை தொழுவுறது, நோம்பு வைக்கிறது, நோம்பு கட்டி காய்ச்சறது, அந்த மாதிரி குர்பானி விஷயங்களை கொடுக்கறது, அல்லது பள்ளியை நிர்வாகம் பண்றது, கரண்ட் பில் கட்டுறது, மோட்டர் போடுறது, பள்ளியை பராமரிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, இமாமுக்கு சம்பளம் கொடுக்கறது, போதினாருக்கு சம்பளம் கொடுக்கறது, இதுதான் அவங்களுடைய ரொட்டேட்டிங் பணியா இருக்கு. ஆனா நம்முடைய பணி என்ன, நம்முடைய ஜமாத்துடைய பணிகள் என்ன, இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதர சகோதரருடைய பணிகள் என்ன அப்படின்னா, இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். வீடு வீடாக அவங்க நம்மளை பார்த்து எழனமா பேசினாலும் சரி, நம்மளை பார்த்து சிரிச்சாலும் சரி, நம்ம நக்கல் நையாண்டி பண்ணினாலும் சரி, எந்த வகையில சொன்னாலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே அதை நம்ம நினைவு வச்சுக்கணும். என்ன சொன்னாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? யா அல்லாஹ், இந்த மக்களை நான் இரவிலும் பகலிலும் தனியாகவும் குழுவாகவும் அழைத்து நான் இந்த செய்தியை சொன்னேன், சத்தியத்தின்பால் அழைத்தேன். நீ ஒருவன் தான் என்ற அந்த ஓரிரை கடவுள் கொள்கையை, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்ற கொள்கையை நான் மக்களுக்கு மத்தியில சொன்னேன். இந்த மக்கள் கேட்கல. எப்படி கேட்கல? என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ் அந்த ஊர் மக்களை அழிப்பதற்காக கப்பலை என்ன செய்யறான், தயார்படுத்த சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நூஹே நீங்கள் கப்பலை